Hi friends, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 1 year பேபியோடைய ஃப்ராக் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை யாராவது பார்க்கல அப்படின்னா போய் அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ராக் வந்து 1 year பேபியோட ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாடிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நெக்கை வந்து பீஸ் கொடுத்து அடித்து ஸ்டிச் பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம அதே கிளாத்லேயே சின்னதாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட், சிம்பிள் மெத்தடும் கூட. இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பெட்டிகோட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ராக் வேறு எந்த பேட்டர்னும் இல்லாமல் நம்ம பண்ணும்போது இந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணலாம். கிளாத் கொடுத்து அடித்து திருப்புறதும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்லீவுக்கும் வந்து நம்ம வந்து எந்த ஸ்லீவும் வந்து வைக்க போகிறதில்ல, ஸ்லீவ்லெஸ் தான். அதனால் இந்த ஆர்ம் ஹோல் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதே மாதிரி இருக்க 2 பீஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே இந்த மாதிரி அடித்து திருப்பிக்கோங்க. அந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பின்னாடி ஹூக் பட்டிக்காக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு பட்டி பீஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ராக்லேயும் வந்து ஒரு மாதிரி பட்டி பீஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதே போல் ஜிப்பு வைக்கிறதும் வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து ஃப்ராக்கில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அண்டு ஒவ்வொரு இதுவும் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த சின்ன சின்ன பிசுரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க கையோட. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து பிசுறு வெட்டிகிட்டு இருக்கணும்னா டைம் ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டிச் பண்ணும்போதே பிசுரெல்லாம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ 2 சைடும் வந்து ஒரே மாதிரியே தான் நம்ம வந்து பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம வந்து ஹூக் வைக்கிறதுக்காக தான் இந்த பீஸ் வச்சுருக்கோம். ஸோ பட்டன் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வேறு மாதிரி வைக்கணும். மேக்ஸிமம் வந்து குழந்தைங்களோடதில் நம்ம பட்டன் வைக்க மாட்டோம், ஹூக்கு தான் வைப்போம். அப்படி இல்லைன்னா ஜிப்பு வைப்போம். ஸோ நம்ம வந்து இது ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து ஹூக்கு வைப்போம் இல்லையா, மெட்டல் ஹூக்கு, அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த பட்டி போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு இது வந்து தனித்தனி பீஸாக இருக்காது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இது வந்து தனித்தனி பீஸாக இருக்குது இல்லையா, ஸோ தனித்தனியாக இருக்குன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுற போதும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ நம்ம கீழே மட்டும் கொஞ்சோண்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டோம் அப்படின்னா, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண தேவையில்லை, அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது வந்து ஒரே பீஸாக இருக்கும். அண்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளுக்கு தனித்தனியாக கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 நல்ல சைடும், அதாவது 2 வெளி பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 inch வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்தோம். ஸோ அந்த 1/2 inchக்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. அண்டு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி ரஃப் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கையோட அந்த சின்ன சின்ன பிசுரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாடிஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீஸை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம வந்து பாட்டம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரில்லு கொடுத்து தான் வந்து, அதாவது ஃப்ளீட்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2 பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட் சைடு வந்து உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, 2 பீஸோட ரைட் சைடும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து ரஃப் அடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் அகைன் ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவ்வளோவுக்கா கிளியாது, அதாவது உங்களுக்கு அந்த இடம் ஸ்டிச் வந்து விடாது. அதனால் நம்ம வந்து ஒரு தையல் போதும் அப்படின்னாலும் ஒரு தையலோடு விட்டுக்கலாம். அண்ட் வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
ஃப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் சென்டர் ஜாயின் பண்ண உடனே இந்த மாதிரி கீழே வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல மொத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து மொத்தமாக இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபுல் லென்த்துக்கும் நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு கீழே வந்து கவர் ஆகிக்கும். கீழே நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த பட்டையாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கிளாத் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போது கீழே வந்து ஃபோல்டு பண்ணியாச்சு. மேல் பக்கம் வந்து நம்ம ஃபோல்டிங் பண்ணாமல் இருக்கோம் இல்லையா, அந்த சைடு தான் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். அண்ட் டிசைனோட டைரக்ஷனையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கீழே எது மேலே எது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அண்டு ஃப்ளீட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம ஃப்ளீட்ஸுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். அண்ட் பேசிக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது இப்போ இருக்கிற கிளாத்தை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதனால் ஃப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கீழே பாட்டம் பீஸும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இந்த பீஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 அல்லது 1.25 இன்ச்சு இருக்கும். இது வந்து நம்ம பின்னாடி வந்து கயிறு கட்டுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம இதை வந்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாடிஸை வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பாடிஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உள்பக்கமாக தான் வைக்கணும். வெளியில் வச்சிங்க அப்படின்னா டேர்ன் பண்ணோன்னா அது உள்ளுக்குள்ளே போயிடும். அதாவது நம்ம ராங் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு போயிடும். அதனால் இது வந்து இந்த சைடு உள்ளுக்குள்ளே வச்சுட்டு 1 இன்ச்சுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பீஸ் வச்சுருக்க இடத்துல வந்து ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஸ்டிச்சஸை வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ரஃப் அடிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் அது இழுத்து கட்டுவோம் இல்லையா, அந்த டைம் இல்லை குழந்தைங்க அதை கூட பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் உங்களுக்கு அது வந்து பிஞ்சு வராமல் இருக்கும். அண்டு இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி நம்ம வந்து அந்த கட்டுற பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட லென்த்துமே கூட நீங்கள் வந்து நமக்கு நல்லா நீளமாக தொங்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் லென்த்து வந்து நல்லா அதிகமாகவே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு சும்மா கட்டுற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும், பாப்பா எடுத்து வாயில் வைப்பா, அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா தொங்குற அளவுக்கு இல்லாமல் கரெக்டாக வந்து சும்மா நாட் போடுற அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ சைடுக்குமே வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இழுத்து நம்ம வந்து தலையிலலாம் இழுத்து மாட்டி விடும்போது தையல் பிரிஞ்சிடாமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக 2 தையல் வந்து ஒரே தையல் மேலேயே இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து சைடில் பிரித்து விடுற அளவுக்கெல்லாம் தையல் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு 1 இயர்னா 1 இயர் வரைக்கும் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாகவே நம்ம வந்து இதை மெஷர்மெண்ட் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 1.5-2 வயசு வரைக்குமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டு இது பண்ணால் இந்த அளவுக்கு லென்த்து வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இந்த லென்த்து தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரில் வச்சு நம்ம கீழே பாட்டம் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ இதை வந்து வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ அளவுக்கு கிளாத் இருக்குது, 1/2 இன்ச் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளீட்ஸுக்கு வந்து நம்ம இருக்கிற கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கீழே சைடில் வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து கிளாத் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற ஒரே ஒரு ஃப்ளீட்டு மட்டும் பிரித்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம அந்த 1/2 இன்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து ரஃப் அடிச்சுக்கோங்க. பாட்டமில் வந்து ஈவனாக இருக்கணும் அண்ட் டாப்லேயும் வந்து நம்மளுக்கு ஈவனாக இருக்கணும். அண்ட் இது வந்து நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கலாம். பிசுரெல்லாம் இருந்துச்சுன்னா கையோட வெட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து பாடிஸையும் பாட்டமையும் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ராக் வந்து முடிஞ்சிரும்.
இப்போ சைடு வந்து எடுத்துக்கோங்க. சைடில் இருந்து ஜாயின் பண்ணிட்டு வரலாம். நம்ம பாடிஸோட சைடையும் பாட்டமோட சைடையும் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஜாயின் தான் போட போகிறோம். இதுலேயே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் போடுறதும் இருக்குது, ரவுண்ட் ஜாயிண்ட் போடுறதும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட் ஜாயிண்ட், அதாவது பாடிஸையும் பாட்டமையும் வந்து நம்ம ரவுண்ட் ஜாயிண்ட் பண்ணுறோம். இந்த குட்டி குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஜாயிண்ட்டே போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே பெரியவங்களுக்கு, அதாவது ஒரு 10 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்ட்ரெயிட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, அதாவது சுடியெல்லாம் நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பாப்பா கொஞ்சம் குண்டாயாச்சு, உடம்பு வந்து பத்தலை, பிரித்து விடணும் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடு பிரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரித்து தைக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் ஜாயிண்டில் வந்து நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஜாயின் தான் போடுறோம். ஏன்னா நம்ம பிறந்த குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் 2 வயசு வரைக்குமே நம்மளுக்கு வந்து அளவு வந்து பிரித்து விட்டு தைக்கிற அளவுக்குலாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது கொஞ்ச நாள்லேயே நம்ம குழந்தைங்க போட்டு அடிக்கிற அடியில் அது கொஞ்ச நாள்லேயே வெளுத்து போயிடும், அண்டு அழுக்காயிரும், கிழிஞ்சிரும். அதனால் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு யூஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் டக்குன்னு வளர்ந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது ஹைட்டு குறையும். நம்மளுக்கு உடம்பு மட்டும் அப்படிங்கிறப்போ பிரச்சனை இருக்காது, நம்ம பிரிச்சுட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுவே ஹைட்டு வளர்ந்துட்டே இருக்கும்போது நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம கொஞ்சம் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஜாயின் பண்ணுறது போதும். நம்ம வந்து சைட் ஜாயின் வந்து கொஞ்சம் ஹைட்டு இதுக்கு மேலே பொறுமையாக தான் வளருவாங்க, உடம்பு தான் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சைட் ஜாயின் போட்டுக்கலாம். இதுக்கும் வந்து 2 தையல் போடணும், ஏன்னா உங்களுக்கு இந்த இடமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் இப்போ 2 தையல் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃப்ராக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சிம்பிளான ஒரு பெட்டிகோட் மெத்தட். இது வந்து பியூர் காட்டன் தான். நல்லா வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நல்ல வந்து கிளாத் வந்து நல்ல ஈரம் உரியும், குழந்தைங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல வந்து சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் தான் இது. ஸோ ஓவராலாக இந்த ஃப்ராக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து 6 மந்த் பேபியோடைய ஃப்ராக் தான். அது கட்டிங் வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.